நாம் இன்று பார்க்க இருப்பது அலகு 17 மற்றும் 18 சமூக ஜனநாயகம் மற்றும் ஜனநாயகத்தின் எதிர்காலம். சமூக ஜனநாயகம். அப்ப ஜனநாயகம்னா என்ன, சமூக ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அது போக இந்த ஜனநாயகத்திற்குரிய எதிர்காலம் என்ன, இது எல்லாமே அம்பேத்கருடைய பார்வையில் ஜனநாயகத்தை பற்றி அவருடைய பார்வை, சமூக ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிறத அவருடைய பார்வையின் கீழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப சமூக ஜனநாயகம்னா என்ன, அதுக்கு முன்னாடி ஜனநாயகம் என்றா என்ன அப்படின்னு பாக்குறத பார்த்தோம்னா, மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நபரை வைத்து மக்களுடைய அனைத்து விதமான உரிமைகளும் அவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு பிரதிநிதித்துவ ஆட்சி ஆள்வதுதான் அந்த மக்களாட்சி என்று நம்ம சொல்றோம். இந்த ஜனநாயகம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடுது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இந்த ஜனநாயகத்தை முதல்ல எடுத்துட்டோம்னா, பாராளுமன்ற ஜனநாயகம், ஜனாதிபதி முறை ஜனநாயகம் இரண்டு விதமா இருக்கு. பாராளுமன்ற ஜனநாயகம் என்றால் நமக்கு பிரதம மந்திரி அங்க முதன்மையான அதிகாரியாக இருப்பார். ஜனாதிபதி அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் அதன் முதன்மை பெற்று திகழ்வார். இதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா, சில ஜனநாயகங்கள் தாராளமயமான ஜனநாயகங்களா இருக்கு, சில ஜனநாயகங்கள் மார்க்சியம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகமா இருக்கு. தாராளமயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க பொது மனிதனுடைய விருப்பத்தை மையமாக வைத்து அவனுடைய தேவைகள் குறித்து, அவனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்காக உரிய வகைதான் தாராளமயமான அந்த ஜனநாயகம். தாராளமயமான ஜனநாயகத்தில் மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அவர்களுடைய விருப்பங்களின்படி நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். மார்க்சியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொருள்வாத அடிப்படையில் பார்ப்பது, பண குவிப்பு, பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார நோக்கில பாக்குறதா மார்க்சிய ஜனநாயகம். அப்ப இந்த சமூக ஜனநாயகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறப்ப, இந்த சமூக ஜனநாயகம் தாராளமயமான ஜனநாயகமும் கிடையாது, மார்க்சிய ஜனநாயகமும் கிடையாது, இரண்டிலும் இருந்து வேறுபட்டது. தாராளமயம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே எல்லாருக்குமே தாராளமா அப்படிங்கிற மாதிரி, பொருள்வாத அடிப்படையிலையும் கிடையாது. அப்ப சமூக ஜனநாயகம் என்பது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்களை மையமாக வைத்திருக்கிறது, சமூகத்தை மையமாக வைத்திருக்கிறது. அப்ப இரண்டிற்கும் மாற்றாக செயல்படுகிறது. தாராளமயமும் கிடையாது, அங்க மார்க்சியமும் கிடையாது. அப்ப எதை அங்கீகாரம் செய்கிறது, எதனுடைய அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாளித்துவம் மற்றும் சோசலிசம். முதலாளித்துவம் மற்றும் சோசலிசம் இந்த இரண்டு வரம்புகளை அங்கீகாரம் செய்வதன் மூலமாக இது நடைமுறைக்கு வருகிறது. சோசலிசம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இதுல எல்லாமே சமம், எல்லாருமே சமமானவர்கள். இதன் அடிப்படையில் பாக்குறப்ப யார் இதுல முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற அந்த பேதம் எல்லாம் கிடையாது. சோசலிச அடிப்படையில பார்த்தோம்னா, ஒரு பேதமற்ற ஒரு சமுதாயம், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சமுதாயம் சோசலிசம். முதலாளித்துவ சமுதாயத்துல எப்படின்னு சொன்னா, பொருளை மையமாக வைத்து கிடையாது, அதிகாரத்தை மையமாக வைத்து அப்படின்னு பாக்குறப்ப அங்க ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி அப்படின்னு வர்றது இடம்பெறுது. அப்ப அந்த முதலாளித்துவத்துல சில அடிப்படைகள், சோசலிசம் அப்படிங்கிறதுல சில அடிப்படைகள், இந்த இரண்டினுடைய வரம்புகளை இணைத்து கொண்டு அந்த இரண்டினுடைய வரம்புகளை அங்கீகாரம் செய்வதன் மூலமாக பிறப்பதுதான் என்ன சொன்னா இந்த சமூக ஜனநாயகம். அப்ப சமூக ஜனநாயகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதலாளித்துவத்தினுடைய கோட்பாடுகளும் இருக்கிறது, சோசலிசத்தினுடைய கோட்பாடுகளும் இருக்கிறது. இரண்டிலும் உள்ள கோட்பாடுகளை ஒரு வரம்பு மீறாமல், வரம்பிற்கு உட்பட்டு, அந்த வரம்பிற்கு உட்பட்டு அங்கீகாரம் செய்வதன் மூலமாக கிடைப்பதுதான் சமூக ஜனநாயகம். அப்ப சமூக ஜனநாயகம் அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு பொது உடைமை சமுதாயம், பொது உடைமை சாய்வோடு நெறிமுறையோடு வாழ்க்கையை வாழ்வது. நெறிமுறையோடு வாழ்வது என்றால் என்ன, ஒரு ஒழுக்க கோட்பாட்டின் கீழ் வாழ்வது. அந்த நெறிமுறையை பிறலாமல், அதுல இருந்து அடிப்பிறலாம வாழ்றதான் அந்த பொது உடைமை சாய்வோடு நெறிமுறைகளை வாழ்வில் கரெக்டா சரியா ரொம்ப சரியா வாழ்வுல பின்பற்றுவதன் மூலமா கிடைப்பதுதான் சமூக ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
அப்ப ஜனநாயகம் என்பது மக்களாட்சி. ஜனநாயகம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படுது. ஒவ்வொரு நாட்டினுடைய தன்மைக்கு ஏற்ப வித்தியாசப்படுது. அப்ப இந்தியாவில் உள்ள சமுதாயம் எப்படி இருக்கு, இந்தியாவில் உள்ள ஜனநாயகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, இந்தியாவினுடைய ஜனநாயகம் முதலாளித்துவத்தும் சோசலிசம் இரண்டும் கலந்த ஒரு கலவையான ஒரு ஜனநாயகமாக செயல்படுகிறது. அம்பேத்கர் என்ன மாதிரி விரும்புறாரு அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு பொது உடைமை சாய்வோடு நெறிமுறையோடு வாழ்வதுதான் அந்த சமூக ஜனநாயகம் என்று கரெக்டா சொல்றாரு. அப்ப அதை சரிவர பின்பற்றணும், அந்த பொது உடைமை கோட்பாடுகளை சரிவர பின்பற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சமூக ஜனநாயகம் என்பது சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய எண்ணம். அப்ப இந்த சமூக ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு சில வரைமுறைகளை நம்ம சொல்றோம். இதுல என்னன்னா, முதல்ல அரசு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அனைவருக்கும் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும், அதே நேரம் சமத்துவத்தையும் உறுதி செய்யும். எல்லாரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான் எல்லா இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா அது உண்மையிலேயே பின்பற்றப்படுகிறதா? உண்மையிலேயே பாதுகாப்பை தருகிறதா? ஆனா இந்த அரசு சமூக ஜனநாயகத்தை பின்பற்றுவது ஆனால் முதல்ல என்ன கொடுக்கணும் என்றால், அந்த அரசானது மக்களுக்கு அனைவருக்கும் பாதுகாப்பு, ஏற்றத்தாழ்வற்ற ஒரு பாதுகாப்பு, அனைவருக்கும் சமத்துவத்தையும் உறுதி செய்ய வேண்டும். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, சமூகத்தை மறுசீரமைப்பதில் பங்கு வகிக்க வேண்டும். மறுசீரமைப்பதுன்னா என்ன? இப்ப ஒரு அரசியலமைப்பு எழுதியாச்சு. 1950 எழுதப்பட்ட அரசியலமைப்பு இன்னைக்கு 2024 வரை நம்ம நாடு முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடு. இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. அப்ப வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளில் தேவைகள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்துக்கு தேவையானபடி நம்ம அரசியலமைப்பை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு சமூகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு சமூகம் முன்னேறி கொண்டே போகிறது. அந்த சமூக முன்னேற்றத்திற்காக இந்த அரசியலமைப்பு எவ்வாறு பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மறுசீரமைப்பு. மறுசீரமைப்பு எப்படி இருக்கணும்? படிப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதாக இருக்க வேண்டும். அப்ப படிப்படியான வளர்ச்சியை கொடுப்பதுன்னு சொன்னா ஒரு படிப்படியான சீரமைப்பு அங்க நடக்கணும். அந்த சீரமைப்பு இருந்தாதான் அந்த சமூக ஜனநாயகம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். அப்ப மறுசீரமைப்பு, முதல்ல என்ன பார்த்தோம்? பாதுகாப்பு, இரண்டாவது சமத்துவம், மூன்றாவது மறுசீரமைப்பு. அப்போ அடுத்தது இதுல சோசலிசம் அப்படிங்கிறத நம்ம ஜனநாயக குடியாட்சி இந்தியால சோசலிசத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இறையாண்மையா நம்ம பின்பற்றுவதை நம்ம முகவுரையிலேயே கூறிட்டோம். நம்ம அரசியலமைப்பினுடைய முகவுரையிலேயே சோசலிச ஜனநாயக மதச்சார்பற்ற ஒரு குடியாட்சி. அப்ப இந்த சோசலிசம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில எப்படி கொண்டு வரணும்? வலுக்கட்டாயமாக கொடுக்க கூடாது, சட்டப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். சட்டத்தை முன்னிறுத்தி கொடுத்தால் மக்களால் அதை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த சோசலிசம் என்கிற விஷயத்த எல்லாருக்கும் எல்லாம் பொது, நீ பெருசு நான் பெருசு கிடையாது. இங்க இருக்கின்ற வளங்கள் எல்லாமே சமமாக பங்கெடுக்கப்படும். வளங்களை பகிர்ந்திருப்பதும் சரி, ஒரு வருமானத்தை பகிர்ப்பதும் சரி, எல்லாத்தையும் சமமாக பங்கு. அப்ப இதுல பொது உடைமை, எல்லாருக்கும் எல்லாம் பொது. சோசலிசம் சொல்றதே அதான், பொது உடைமைங்கிற கோட்பாடு. அப்ப எந்த பக்கமும் சாயக்கூடாது. அந்த பொது உடைமை கோட்பாடு எல்லாருக்கும் எல்லாம் பொதுன்னு சொல்லிட்டு ஒரு முதலாளித்துவத்துக்கு கீழே அந்த பொது உடைமை பேரக்கூடாது. அப்ப அந்த பொது உடைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், சாய்வு நெறியின்றி, சாய்வு முறையின்றி நெறிமுறையோடு வாழ்வதை நமக்கு வலியுறுத்துகிறது. அப்ப இந்த ஜனநாயக நாடுகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எந்த ஒரு விதமான மாறுதல்கள் வந்தாலும் இந்த ஸ்திரத்தன்மையானது சீர்குலைக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கணும். அப்பதான் என்ன சீர்குலைக்கும்? என்ன விதமான? அப்ப நாட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமையின்மையினால சீர்குலைப்பு ஏற்படலாம். மக்களுக்குள்ள ஒரு அபிப்பிராய பேதங்கள் ஒரு விலகல் வந்தாலும் அந்த ஜனநாயகம் சீர்குலைக்கப்படலாம்.
அப்ப அங்க எப்படி இருக்கணும் அந்த சமுதாயம்? சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு சமுதாயமாக இருந்தால் அந்த ஜனநாயகத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா மிக அழகாக சிறத்தன்மையோடு மேம்பாடு பெற்றதாக இருக்கும். அப்ப அதனுடைய அடிப்படை நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக நம்ம இருக்கணும். அப்ப அந்த சுதந்திர ஜனநாயகத்தினுடைய செயல்பாட்டு குறைபாடுகள் சில இருக்கு. நம்ம அரசியலமைப்பு எழுதுறப்ப ஒரு நோக்கத்துல எழுதியிருப்போம். அடுத்து அப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்துல சில விஷயங்களை பாக்குறப்ப இதை இப்படி மாத்திருந்தா நல்லா இருக்குமோ, இந்த செயல்பாடுகள் இந்த ஒரு சில குறைகள் இருக்கு, இந்த குறைகளை நீக்கினா இன்னும் நல்லா சிறப்பா இருக்குமோ. எடுத்துக்காட்டுக்கு நம்ம பாத்தீங்கன்னா அது குறைபாடு கிடையாது, ஆனாலும் நிவர்த்தி செய்யப்பட்ட ஒரு விஷயம். நம்மளுடைய அடிப்படை உரிமைகள்ல பாத்தீங்கன்னா சொத்துரிமை என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது முதல்ல. அப்புறம் சொத்துரிமை என்பது தனியா ஒரு உரிமையா கொடுக்க வேண்டியதில்லை, அனைவரும் சமம். நீங்க பேச வர்றப்ப எல்லாரும் எங்கனாலும் என்ன செய்ய, இந்தியாவிலுடைய எல்லா பகுதிகளுக்குள்ளும் யார் வேண்டுமானாலும் சொத்துக்களை வாங்கலாம், சொத்துக்களை விற்கலாம். அதுபோல அந்த சொத்துக்களை என்னுடைய சொத்தை நான் யாருக்கு தர வேண்டும் எனக்கு பின்பு, அதுல எனக்கு உரிமை. இதுதான் அந்த சொத்துரிமை சம்பந்தமான விஷயம். அந்த சொத்துரிமையை உரிமையிலிருந்து நீக்கிவிட்டு இது எல்லாருக்கும் சமமான ஒண்ணு அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அப்ப ஆரம்ப காலத்துல போடப்பட்டப்ப அதை ஒரு உரிமையா கொடுக்கணும் அப்படின்னு இருந்த விஷயம் பின்னாடி மாறுபடுது. அப்ப இந்த குறைபாடுகளை களைவதில் அந்த ஜனநாயகம் மேம்பாடு அடையும். குறைபாடுகள் அதாவது எப்பயுமே எல்லாம் எதுலயும் குறைகள் இல்லாம இருக்காது. அந்த குறைகளை களைந்து விட்டால் நிறைகள் அங்க அதிகமாக இருக்கும். அப்ப இந்த செயல்பாட்டு குறைபாடுகளை களைவதிலும் இந்த சமூக ஜனநாயகம் அதுபோல ஜனநாயக நிறுவனங்களில் மக்கள் தீவிரமாக பங்கேற்க அனுமதிக்கிறது. சமூக ஜனநாயகத்தில் மக்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக மக்கள் தீவிரமாக பங்கேற்பதாக அமைகிறது. அப்ப ஒரு சமூக ஜனநாயகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாதுகாப்பை வழங்க வேண்டும், சமத்துவத்தை வலியுறுத்த வேண்டும், மறுசீரமைக்க வேண்டும். அதுக்கு குறைகள் இருந்தால் குறைகளை களைந்து அதை ஒரு பொது உடைமை சாய்வு நெறிமுறையுடன் பொது உடைமை கருத்தோடு நெறிமுறையோடு வாழ்வதுதான் சமூக ஜனநாயகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அம்பேத்கருடைய பார்வையில இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் கூட்டிச்சு. சமூக ஜனநாயகம்னா பொதுவா எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப அம்பேத்கருடைய பார்வையில சமூக ஜனநாயகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப சமூக ஜனநாயகம் என்பது சமூக மட்டத்தில் ஜனநாயகத்தின் மதிப்பை நடைமுறையில் உணர்த்துவது. எழுதப்பட்டா மட்டும் போதாது, நடைமுறையில் இது எவ்வாறு செயலாற்றுவது, நடைமுறையில் எவ்வாறு இது எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அது கொடுப்பது. சமத்துவ ஜனநாயகம் நம்ம நல்லா சொல்லணும்னா இது ஒரு சமூக ஜனநாயகம் என்பது சமத்துவ ஜனநாயகம். அந்த சமத்துவ ஜனநாயகத்தை சமுதாயத்தில் எவ்வாறு நடைமுறையில் உணர்த்துவது, நடைமுறையில் எவ்வாறு பின்பற்றுவதற்கு அவருக்கு எளிதாக கொடுப்பது. அப்ப இங்க தாராளமயம், சோசலிசம் இத அதாவது மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜனநாயகம்ங்கிற கோட்பாடை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மேலை நாடுகள்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப மேலை நாடுகள் பின்பற்றுச்சு அப்படிங்கறதுக்காக நம்ம பின்பற்றுறோம். ஆனா மேலை நாடுகள் ஜனநாயகத்தை எழுதியப்ப அவங்க தாராளமயம், சோசலிசம் இந்த கோட்பாடுகளை பின்பற்றி எழுதினாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கும் இது தோல்வியை தழுவியது. தாராளமயம் என்ற சோசலிசம் என்ற எல்லா கோட்பாடுகளும் தோல்வியை தழுவியது. இந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பனிப்போர்னு சொல்லி ஒரு போர் நம்ம பார்த்திருப்போம். இந்த பனிப்போருங்கிறது எதுக்கு இடையில நடந்தது அப்படின்னு சொன்னா முதலாளித்துவம் அப்படிங்கிற கொள்கைக்கும் சோசலிசம் அப்படிங்கிற கொள்கைக்கும் இடையில் நடந்த ஒரு போர், பனிப்போர். போர் நடந்துச்சா? நடக்கல. ஆனா போர் நடக்குமோ அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. உலக நாடுகள் எல்லாமே மூன்றாம் உலகப்பாராக அது வெடிச்சிருமோ அப்படின்னு பயந்தாங்க. ஆனா போர் நடக்கல. போர் நடக்காம ஒரு பனி எவ்வாறு உருகி தன் நிலையை ஒரு திடப்பொருளில் இருந்து திரவமாக மாற்றுமோ அது மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு பயந்த ஒரு விஷயம், மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் எளிதாக மாறிடுச்சு. அப்ப இதுக்கு என்ன ஆரம்ப காரணம் பார்த்தா அவங்க பின்பற்றிய கொள்கைகள்.
அந்த கொள்கை போராட்டம் தான், கொள்கை ரீதியான போராட்டம் தான் அந்த இடத்துல ஒரு போராக வெடிப்பதற்கு கூட ஒரு காரணமாக இருந்தது. அப்புறம் அந்த 2 கொள்கைகளும் அங்க தோல்வியுற்ற பின்பு அந்த போரானது அங்க நடக்கல, விலகிருச்சு. அப்ப இந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஜனநாயகம் அப்படிங்கிற கருத்து மேல் எழும்பி வருகிறது. இந்த ஜனநாயகம்ங்கிற கருத்து அந்த சோசியலிசம் தோல்வியுற்றதனாலும், தாராளமயம் தோல்வியுற்றதனாலும், முதலாளித்துவ கொள்கைகள் தோல்வியுற்றதனாலும், மார்க்சிய கொள்கைகள் தோல்வியுற்றதனாலும் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான விதத்தை எல்லா மேலை நாடுகளும் பின்பற்றுமாறு அந்த தோன்றுகிறது. அப்ப தோன்றப்பய வெவ்வேறு வடிவங்களில் தோன்றுகிறது. அரசியல் ஜனநாயகம், பொருளாதார ஜனநாயகம், சமூக ஜனநாயகம். அரசியல் ஜனநாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அடுத்து பொருளாதார ஜனநாயகம், சமூக ஜனநாயகம். இந்தியால நம்ம அம்பேத்கர் என்ன நினைத்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாரபட்சமான மனிதாபிமானமற்ற ஜாதி அமைப்பை இருக்கக்கூடாது. அந்த ஏற்றத்தாழ்வு என்பது எப்படி வருது அப்படின்னா, இந்த ஜாதியை மையமாக வைத்தான் அந்த ஏற்றத்தாழ்வு என்பது வருகிறது. அந்த ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஜாதி அமைப்பை ஒழிக்கும் நோக்கத்தோடு ஒரு, அதாவது பின்னாடி என்ன நடக்கும், ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே பார்க்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கின்ற ஒரு பார்வையாளராக அம்பேத்கர் ஒரு அரசியல் தத்துவ ஞானியாக சமூக ஜனநாயகம் அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லி அதனுடைய பாரம்பரியத்தை ரொம்ப அழகா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தினார். அப்ப அவருடைய கோட்பாட்டுல இறுதியாக சொல்றது என்னன்னா, ஜனநாயக செயல்பாட்டிற்கு அரசியல் சமத்துவம் போதாது. இப்ப நம்ம குறிப்பிட்டிருக்கின்ற அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சமத்துவம் என்பது எந்த வரைமுறையில் பின்பற்றப்படுகிறது பார்த்தா அரசியல் முறைப்படி மட்டும் பின்பற்றப்படுகிறது. அரசியலில் மட்டும்தான் அங்க சமத்துவம் இருக்கு, சமுதாயத்துல சமத்துவம் இல்ல. அப்ப சமூக ஜனநாயகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோட்பாடுகளை தெளிவாக வரையறுத்து கூறுகிறார் நமது அம்பேத்கர். அதாவது தாராளமயம் தோல்வியுற்றது, சோசியலிசம் தோல்வியுற்றது, 2ஆம் உலக போருக்கு அடுத்து இன்னொரு போர் வந்துருமோ அப்படின்னு சொல்லி இந்த கொள்கையில் அடிப்படையிலான போர் வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்த காலகட்டம். அப்புறம் இந்த போரே இல்லாம முடிஞ்சிருச்சு. இந்த போர் இல்லாம முடிந்ததற்கு என்ன காரணம் என்றால் அந்த கொள்கை ரீதியிலான அவர்களது தோல்வி. கொள்கை ரீதியிலான தோல்வியினால் அடுத்து என்ன ஏற்படுகிறது என்று பார்த்தோம்னா, ஜனநாயகம் எல்லா பகுதியிலும் ஜனநாயகம் என்கின்ற கோட்பாடு வருகிறது. அது அரசியல் சம்பந்தப்பட்ட ஜனநாயகம், பொருள் சம்பந்தப்பட்ட ஜனநாயகம், சமூக ஜனநாயகம் சொல்லி வெவ்வேறு வடிவங்களில் தோன்றுகிறது. நம்ம எல்லாமே இந்தியால அரசியலமைப்பு எழுதுறப்பயே எல்லாமே மேலை நாடுகளை பார்த்துதான் நம்ம எல்லாமே திறம்பட எழுதணும். அதனால அந்த நாடுகளில் தோன்றுகின்ற விஷயத்துல நம்ம நாட்டுல எது இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அரசியல் சமுதாயம் வேண்டாம், ஜனநாயகம் வேண்டாம், பொருளாதார ஜனநாயகம் வேண்டாம், சமூக ஜனநாயகம் தான் இந்த இந்தியாவிற்கு தேவை என்பதை அம்பேத்கர் தன் ஒரு தத்துவ ஞானியாக தன்னுடைய பார்வையில் அது உணர்த்துகிறார். அப்ப அந்த சமூக ஜனநாயகம் எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படி பாக்குறப்ப, நம்மளுடைய எல்லா துறைகளிலும் நமக்கு ஜனநாயகம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு முறைதான் வாழ்வான். அந்த ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவனுடைய வளர்ச்சியை, தனி மனித வளர்ச்சியை ஊக்கப்படுத்துற மாதிரி அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக முழு உரிமை அவனுக்கு வழங்கப்படணும், முழு சுதந்திரம் கொடுக்கப்படணும். அவனுடைய அதிகபட்ச வளர்ச்சி எதுவாக இருக்கிறதோ அந்த அதிகபட்ச வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குமாறு வாய்ப்புகள் வழங்க வேண்டும். முழு வாய்ப்பு வழங்கணும் இந்த அரசியலமைப்பு. இதுதான் அவருடைய சொல். இது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இது சமூகத்துல தேவை. இன்னைக்கு நம்ம நாடு ஒரு முன்னேறுது அப்படின்னு சொன்னோம்னா, நாட்டில் உள்ள மக்களால் முன்னேறுகிறது. ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றம் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம். அப்ப இந்த ஒரு தனி மனிதன் எப்படி முன்னேறணும்,
அப்படி பாக்குறப்ப அந்த தனி மனிதனுடைய அவருடைய தனி மனிதனுக்கு சில அடிப்படை கோட்பாடுகள் இருக்கும். நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி வளரணும், நான் இப்படி செய்யணும். அந்த சுதந்திரம் அவனுக்கு கிடைக்கணும், அந்த வாய்ப்புகள் அவனுக்கு வழங்கப்படணும். அப்பதான் அந்த தனி மனித முன்னேற்றம் அடைய முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை தான் உண்டு. இதுதான் ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த ஒரு வாழ்க்கையையும், அந்த ஒரு வாழ்க்கை பயனையும் முழுவாக வாழ்ந்து அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தினால் மட்டும்தான் வாழ்க்கையில் அந்த தனி மனிதன் ஏற்றம் பெற முடியும். அந்த தனி மனிதன் ஏற்றம் பெற்றால் தான் ஒரு சமுதாயம் ஏற்றம் பெற முடியும். ஒரு சமுதாயம் ஏற்றம் பெற்றால் தான் நாடு சிறப்பாக இருக்க முடியும். அப்ப இந்த மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜனநாயக கோட்பாடை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனா நம்ம நாட்டுக்கு ஏதுவா பாருங்க. அப்ப நம்ம நாட்டுக்கு ஏதுவா பார்க்கணும் அப்படின்னா அதிகபட்ச வளர்ச்சி அடைவதற்கு அவர்களுக்கு தனி மனித சுதந்திரம் கொடுக்க வேண்டும். முழு வளர்ச்சிக்கான முழு வாய்ப்பு பாதையை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நம்ம ஜனநாயக முறைப்படி இப்ப உள்ள ஆட்சி முறைப்படி பார்த்தோம்னா ஆட்சியாளர்கள் எப்பொழுதும் ஆட்சியாளர்கள் தான். அவர்கள் ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். ஆளப்படும் வர்க்கம் வேற, ஆளும் வர்க்கம் வேற. இந்த ஆளப்படும் வர்க்கமும் ஆளும் வர்க்கமும் இணையாக எப்பொழுது சமத்துவத்தன்மையோடு இருக்கிறதோ அப்பதான் சமூக ஜனநாயகம் முதல்ல பிறக்கும். ஏன்னா அரசியல் தான் முதல் ஆரம்பம். அந்த அரசியல்ல எல்லாரும் சமம், யாருனாலும் தேர்தல்ல நிக்கலாம், எல்லாம் கொடுக்கிறோம். கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயமே ஆளும் சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு குறிப்பிட்ட சமுதாயம் ஆளப்படும் சமுதாயமாகவே இருக்கிறது. எப்ப இது இந்த மாதிரி ஆளப்படுபவர்கள் ஆளுபவர்கள் அப்படிங்கிறதுவே இருக்கக்கூடாது. அந்த ஏற்றத்தாழ்வே அங்க இருக்கக்கூடாது. அப்ப அந்த ஆளும் வர்க்கத்திற்கும் ஆளப்படும் வர்க்கத்திற்கும் மாறுதல் எப்ப வரும்? ஒரு காலத்திலையும் இந்த ஆளப்படுகின்ற வர்க்கமானது ஆளும் வர்க்கமாக மாறுவது கிடையாது, மாற முடியாது. இதுதான் இன்றைய இயல்பு. ஆளப்படும் வர்க்கம் ஆளப்படும் வர்க்கமாகவே தான் இருக்கும், ஆளும் வர்க்கம் ஆளும் வர்க்கமாகவே தான் இருக்கும். இந்த ஆளப்படுகின்ற வர்க்கத்துல ஒரு காலம் ஆளும் வர்க்கமாக மாற முடியாது. அப்ப இந்திய ஜனநாயகம் ஒரு அரசியல்ல சமத்துவமின்மையை வழங்குகிறது அப்படிங்கறத அவர் சொல்றார். சமத்துவம் என்று பேசிக்கொண்டு இருந்தாலும் நம்ம அனைவரும் சமத்துவத்தை பத்தி பேசுறோம், எல்லாம் சொல்றோம். ஆனா ஜனநாயக அடிப்படையில பார்த்தா இங்க ஆட்சியாளர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? ஆளும் வர்க்கத்தினால் இழுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் எண்ணமே அவர்களுடைய செயல்பாடாக இருக்கிறது. இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு செயல்பாடு கிடையாது. அப்ப சமூக ஜனநாயகம் இங்க ஒரு தோல்வி அடைந்த ஒன்றாகவே இருக்கிறது என்கிறார் அம்பேத்கர். ஏன்னா இந்த சமூக ஜனநாயகம் மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறதா, ஒரு மகிழ்ச்சியை வழங்கிறதா, ஒரு மகிழ்ச்சியை தருவதாக அமைகிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த மகிழ்ச்சி அப்ப எப்ப கிடைக்கும்? தனி மனிதனுக்கு மகிழ்ச்சி எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு அவனுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி அந்த தனி மனித முன்னேற்றம் எப்ப அடையிறானோ அப்பதான் அந்த ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி இல்லாததுனால இன்னைக்கு ஜனநாயகம் எப்ப இருக்குன்னா இந்த நம்பிக்கைகள்லாம் நிறைவேற்றவில்லை என்கிறார் அம்பேத்கர். ஒரு நல்ல சமுதாயம், ஏன்னா ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா சமூகத்திற்கு நிறைய தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டுமே ஒரு நல்ல ஒரு சிறந்த ஜனநாயகம், ஒரு நல்ல சிறந்த அரசாங்கத்தை வடிவமாக கொண்ட ஜனநாயகம் பெறப்படும். இன்னைக்கு நிறைய நம்ம அந்த மேற்கத்திய நாடுகளை பின்பற்றுறதுனால நம்ம நிறைய நம்மளுடைய ஜனநாயகத்துல தவறான சித்தாந்தங்கள் இருக்கின்றன, தவறான அமைப்புகள் இருக்கின்றன. தவறான சித்தாந்தங்கள் தவறான அமைப்புகளை தூக்கி போட்டுட்டு சமத்துவமான சமுதாயத்தை நோக்கி போனோம்னா தான் நம்மளுடைய ஜனநாயகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய பார்வை. அப்ப இந்த சமூக ஜனநாயகத்தை பற்றி ஒரு 4 வளாகங்கள்ல இது தங்கி இருக்குன்னு சொல்றாரு. தனி மனிதன் தனக்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள ஒரு உரிமை மற்றும் தனிநபருக்குரிய சில பிரிக்க முடியாத உரிமைகள். நமக்கு மனிதனாக பிறந்ததால் மனிதர்களுக்கு நிறைய உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு.
அதுல இந்த உரிமைகளை நம்ம அந்த மனிதனை விட்டு பிரிச்சு பார்க்கவே முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அரசியலமைப்பின் மூலமாக உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அப்ப இந்த சிறப்புரிமை பெறணும் அப்படிங்கறதுக்காக எதையாவது ஒண்ணு விட்டு கொடுத்தாதான் இது கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. விட்டு கொடுக்காமையே எல்லாமே அரசியல் பூர்வமாக தனி மனிதனுக்கு வழங்கப்பட வேண்டும். அதுபோல மற்றவர்களை ஆளும் அதிகாரம் இது தனியாருக்கு அரசு வழங்கக்கூடாது. மற்றவர்களை ஆளும் அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஒரு சமுதாயத்துல கீழ்நிலையில இருக்கிறவங்கள ஆள்பவர்களாக நிறைய இடங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்கங்க அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மிக ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. அத அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அரசு அந்த மாதிரி உரிமைகளை அவர்களுக்கு வழங்கக்கூடாது. ஆளும் அதிகாரங்களை வழங்கக்கூடாது. அப்ப இந்த 4 வளாகங்களில் தங்கி இருக்கிறதா ஜனநாயகம் சொல்றோம். ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஒரு 4 தூண் வேணும்னு சொல்லுவோம். 4 தூண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சட்டம், சட்டத்தை செயலாக்குகின்ற துறை, இந்த 2ஐயும் சேர்த்து பராமரிக்கின்ற நீதித்துறை, அதற்கப்புறம் ஊடகம். இந்த 4 தான் ஒரு ஜனநாயகத்தின் நம்ம தூணா பார்ப்போம். நம்ம அரசியலமைப்பின்படி நமக்கு சொல்லப்பட்ட தூண்கள். ஆனா அந்த 4 தூண்களையும் தாண்டி 4 வளாகங்கள் இருக்கின்றன. இந்த 4 வளாகங்களில் யாருடைய உரிமை முதலா பேசப்படுதுன்னா, தனி மனிதனுடைய உரிமை. தனி மனிதன் தனக்குள் ஒரு முடிவை எடுத்து அதை சரிவர பயன்படுத்தி அந்த வாய்ப்பினால் ஒரு முன்னேறுவான் என்றால் அது ஒண்ணு. 2வது, அவனுக்கு சில உரிமைகள் இருக்கு. அவனோட மனுஷனா பிறந்ததுனால மனித உரிமை இருக்கு. அந்த மனித உரிமை, அவனிடமிருந்து பிரிக்க முடியாத உரிமைகளை அரசியல் பூர்வமாக அவனுக்கு வழங்க வேண்டும். அப்ப அந்த சிறப்புரிமை பெறுவதற்காக எதையாவது விட்டு கொடுக்கணும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற அந்த உரிமை உனக்கு இல்லைன்னாதான் அந்த உரிமை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதுபோல மற்றவர்களை ஆளும் அதிகாரத்தை இந்த அரசு என்ன செய்யக்கூடாது, வழங்கக்கூடாது. இது எல்லாமே 4 வளாகங்களாக சொல்லப்படுது. அப்ப இந்த சமூக ஜனநாயகம் ஒரு வெற்றிகரமா செயல்படணும் அப்படின்னு சொன்னா சில நிபந்தனைகளை வைக்கிறார். சமூகத்தில் வெளிப்படையான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. வெளிப்படையாவே இன்னைக்கு இருக்கு நம்ம சமுதாயத்துல. வெளிப்படையான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. ஒடுக்கப்பட்ட அந்த வர்க்கம் இருக்கக்கூடாது. அனைத்து சலுகைகளையும் பெறும் ஒரு வர்க்கம் மற்றும் அனைத்து சுமைகளையும் பெறும் வர்க்கமாக அது இருக்கக்கூடாது. சலுகைகளை பெறுவதனால் உனக்கு சுமைகளை அதிகமாக தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வர்க்கம் இருக்கக்கூடாது. அதுபோல இது இப்படி இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் பாக்குறப்ப எதிர்கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஜனநாயகத்துல ரொம்ப வலுவாக ரொம்ப திறமையாக இருக்க வேண்டும். எதிர்கட்சி கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தா தான் ஒரு பயம் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு. அப்ப நம்மள கேள்வி கேட்க ஆள் இருக்காங்க. நம் கண்மூடித்தனமாக எந்த செயல்பாட்டிலும் இறங்க முடியாது. நம்மளுடைய செயல்பாடுகள் நேர்த்தியாக இருக்க வேண்டும். அப்ப எதிர்கட்சி எப்பா இருக்குன்னு சொன்னோம்னா வலுவாக இருக்கிறது, திறமையாக இருக்க வேண்டும். அதுல சட்டமும் நிர்வாகமும் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். நம்ம சொன்னோம் ஏற்கனவே ஜனநாயகத்தினுடைய தூண்கள்னு சொல்றப்ப சட்டம் சொன்னோம், அடுத்து நிர்வாகம்னு சொன்னோம். எல்லாமே எல்லாருக்கும் சமமா இருக்கணும். சட்டம், ஒரு பிரதமர் தப்பு செஞ்சாலும் அவருக்கு என்ன தண்டனை வழங்கணுமோ அந்த தண்டனை வழங்கப்படணும். ஒரு சாதாரண ஒரு குடிமகன் தப்பு செய்தாலும் அவனுக்கும் அந்த தண்டனை வழங்க வேண்டும். அப்ப சட்டமும் நிர்வாகமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். அரசியலமைப்பு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்ம முதல்ல சொல்லிட்டு வர்றோம், பொது உடைமை நெறிமுறையுடன் அப்படின்னு சொல்றோம். நெறிமுறையுடன் பின்பற்றுறது அப்படிங்கிறப்ப அரசியலமைப்பை பின்பற்றுவதற்காக ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். அப்ப இந்த ஜனநாயகத்தை ஒழுக்கத்தை பின்பற்ற சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, இந்த ஜனநாயகத்தினுடைய வேர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மனிதனுடைய வாழ்க்கை முறையில இருக்கிறது. சமூக ஜனநாயகம் என்றால் சமூகத்தினுடைய ஒரு மக்கள் தொடர்பு. அப்ப இந்த ஜனநாயகத்துடைய வேர்வு எங்க இருக்குன்னு சொன்னோம்னா சமூக உறவுகளில் இருக்கிறது.
அப்ப சமூக உறவு எப்படி இருக்கணும்? ஒரு பாரபட்சமற்ற சமூகமா இருக்கணும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகமா இருக்கணும். ஏன்னா இந்த வேறே எங்க இருக்கு அப்படின்னா சமூக உறவுகளில் இருக்கிறது. அந்த சமூக உறவுகளினால் ஒரு சமூகம் சிறப்பாக எவ்வாறு செயல்பட வேண்டும்? எதிர்க்கட்சி வலுவாக இருக்க வேண்டும். சட்டமும் நிர்வாகமும் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வுகளற்ற சமுதாயம் இருக்க வேண்டும். ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் அந்த 4 விஷயத்த வந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு சமூக ஜனநாயகம் செயல்படணும் அப்படின்னா இந்த 4 விதமான செயல்பாடுகளும் முன் நிபந்தனையின்றி பின்பற்றப்பட வேண்டும். அப்ப இது எந்த மாதிரி நம்ம இந்த ஜனநாயகத்துல இந்திய சமூகமானது சமத்துவமின்மையின் கொள்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுல சமூக ஒழுங்கு எப்படி பின்பற்றணும் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு 3 விதமான விஷயத்த சொல்றாரு. அதாவது நம்ம இந்திய சமூக அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, அடிப்படையாக எவ்வாறு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை அடுத்து எப்படி சீர்படுத்தணுங்கிறத சொல்றாரு. அப்ப அடிப்படையாக எப்படி இருக்குன்னு பாக்குறப்ப தரப்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை. நாட்டுல சமத்துவமின்மை இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றாரு? தரப்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை. தரப்படுத்தப்பட்டது அப்படின்னா இது இப்படித்தான், இதுதான் சரி அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்பட்ட ஒரு சமத்துவமின்மை தெரியுது. காலங்காலமாக சொல்லப்பட்ட ஒரு தரப்படுத்தப்பட்ட ஒரு சமத்துவமின்மை இங்கு காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் ஒரு குறிப்பிட்ட தொழில்களை மட்டுமே செய்வது, பரம்பரையாக தொடர்ச்சியாக செய்வது. ஒரு குறிப்பிட்ட தொழிலை ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த தொழில் அவர்களுக்கு உரியது. இது 2வது கட்டமைப்பு. 3வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்தந்த வகுப்புகளுக்குள், அதாவது ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிரிவுகள், சமுதாயத்தில் இருக்கிற பிரிவுகள், ஒவ்வொரு பிரிவினரும் அவர்களுக்குள் உள்ளவர்களை மட்டும்தான் நிலைநிறுத்த முடிவு பண்றாங்க. என் இனம், என்னுடைய இனம் முன்னேறணும், என்னுடைய இனத்தை சார்ந்த ஒரு பிரஜையை நான் முன்னிறுத்துகிறேன். எல்லா விதத்திலும் ஒரு குறிப்பிட்ட சாரார் அந்தந்த வகுப்புகளுக்குள் மட்டும்தான் நிலைநிறுத்தப்படும். இந்த 3 கொள்கைகளும் இந்து சமூக அமைப்பில் வேரூன்றி இருக்கின்றன. தரப்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை, நாட்டுக்குள்ள சமத்துவமின்மை அதிகமா இருக்கு, அதை நியாயப்படுத்தி சொல்லியிருக்காங்க, இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப தரப்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை. 2வது, ஒவ்வொரு வகுப்பினரும் அவங்களுடைய தொழில்கள், என்ன தொழில் பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை அவங்களே செய்யறது, அவங்களுக்குள்ளேயே அதை வைத்துக் கொள்வது. 3வது, அந்தந்த வகுப்புகளுக்குள் உள்ளவர்களை நிலைநிறுத்துதல். ஏதாவது ஒரு விஷயம் வேணுமா, ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுக்க வேண்டுமா, அப்ப என்னுடைய இனத்தை சார்ந்தவராக வேட்பாளராக நிறுத்துவது. தங்கள் வகுப்பு முன்னேற வேண்டும், தங்கள் இனம் முன்னேற வேண்டும். இதுல வந்து ஒரு நிலைப்பாடு. அப்ப அந்த தரப்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை என்ன ஆகுது அப்படின்னா சமத்துவமின்மையை பராமரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டு இன்று பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இத பார்த்தோம் எப்படின்னா நம்ம இந்து மதத்தினுடைய தத்துவத்தை என்ன சொல்றாரு அம்பேத்கர் வந்து ஒரு நீதியினுடைய கண்ணோட்டத்துல பாக்குறப்ப அது சுதந்திரத்திற்கு விரோதமானதாக இருக்கிறது, சகோதரத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கிறது. சகோதரத்துவம் எப்படி இருக்கும்? அனைவரையும் சகோதரர்களாக பார்ப்பது, அனைவரையும் சகோதரராக பார்க்கிறப்ப ஒரு அன்பின் அடிப்படையில் பார்ப்பது. ஆனா இந்த இந்து மதம் எவ்வாறு இருக்கிறது என்று கூறுகிறார், சமத்துவத்திற்கு விரோதமாக இருக்கிறது. அங்க சகோதரத்துவமே இல்ல. ஒரு ஜனநாயகம் எப்படி இருக்கணும்? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த சமத்துவம் சகோதரத்துவம் இல்ல, அந்த கொள்கையே இல்ல. இந்த கொள்கைகளே இல்லாம இருக்கிறப்ப சமத்துவம் என்பது இல்லாம இருக்கிறது, சகோதரத்துவமும் இல்லாம இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஜனநாயகம் ஒரு புறம்பான ஜனநாயகமாக இருக்கிறது. ஒரு தார்மீகமான ஒரு சமூக ஜனநாயகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு தனித்துவம்,
ஒரு தனித்துவம், ஒவ்வொரு தனி மனிதனுடைய தனித்துவம் தெரியணும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சக மனிதனை ஒரு சகோதரனாக பாவிக்கின்ற முறை இருக்கணும். அந்த சகோதரனாக பாவிக்கின்ற முறை இருக்கிறப்ப அங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. எல்லாரையுமே சகமாக பார்ப்பது. அந்த தார்மீக சமுதாயம் தான் தார்மீக ஜனநாயகமாக, சமூக ஜனநாயகமாக இருக்குங்கிறது அம்பேத்கருடைய பார்வையாக சொல்லப்படுது. அப்ப இன்னைக்கு நிறைய சமத்துவமின்மை நாட்டுல காணப்படுது. இந்த சமத்துவமின்மையை முறியடிக்க வேண்டும், முறியடித்து சமூக ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்ப இந்த சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம் அரசியல் ஜனநாயகத்தை, இப்ப பாரம்பரியமா இருக்க ஒரு ஜனநாயகம்னா என்னன்னா அது ஒரு அரசியல் ஜனநாயகம். இந்த அரசியல் ஜனநாயகத்துல இந்த சமூக பொருளாதார ஜனநாயகம் எவ்வாறு இருக்கிறது என்றால் திசுக்களாக இருக்கின்றன, இலைகளாக இருக்கின்றன. ஏன்னா வேரூன்றி இருக்கின்ற விஷயம் இந்த திசுதான், வேரூன்றி இருப்பது இந்த இலைகள் தான். அப்ப இந்த வேரூன்றி இருக்கின்ற இந்த சமூக விஷயம் ஒரு நல்ல சமத்துவத்தை, சுதந்திரத்தை, சகோதரத்துவத்தை வழங்குவதாக, ஒரு லட்சிய, ஒரு கனவுக்கு எதெல்லாம் அடிப்படை தேவை அதை கொடுப்பதாக, ஒரு யதார்த்தமான அடிப்படையில் இருப்பதாக இருந்தால்தான் இந்த திசுக்கள் வேரூன்றி இருப்பது ஒரு சிறந்த சமூக ஜனநாயகத்தை உருவாக்க முடியும். அப்ப அம்பேத்கர் அவருடைய பார்வையின் பலமாக என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. ஒரு சமூக ஜனநாயகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவத்தை லட்சியமாக கொண்ட ஒரு யதார்த்தமான ஜனநாயகமாக, சமநிலைப்படுத்துகின்ற ஒரு ஜனநாயகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஜனநாயகத்தினுடைய வேர்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, ஊடுருவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கத்தில் பின்தங்கியவர்கள், குறிப்பாக தீண்டத்தகாதவர்கள், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு தேவை. அந்த பாதுகாப்பு அமைப்பை எவ்வாறு கொடுக்க முடியும்னா ஒரு அரசியல் பூர்வமாகத்தான் கொடுக்க முடியும், ஒரு அரசியல் அமைப்பின் மூலமாக தான் கொடுக்க முடியும். அந்த ஒரு பாதுகாப்பை, அதுபோல தலித்துகளினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அரசு உத்தரவாதம் அளித்துள்ள உரிமைகள் போதாது என்று அம்பேத்கர், இது பத்தாது, இது இன்னும் நிறைய தேவை அவர்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. சட்டங்களை பாதுகாப்பதற்கு சமூக மற்றும் சொல்றாங்க தார்மீக மனச்சாட்சி. நம்ம முதல்ல நெறிமுறை 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 சொன்னோம்ல, ஒரு ஒழுக்கம், சமூகத்துல ஒரு ஒழுக்கம் இருக்கணும். தான் மட்டும் முன்னேறினா பத்தாது. ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா நான் முன்னேறேன், என் கைய பிடிச்சு வா, என் தோளை பிடிச்சு வா, நான் உன்னையும் முன்னேற்றி விடுறேன்னு சொல்லி சகோதர தன்மையுடன் அனைத்து மக்களையும் முன்னேற்றுவதாக அமைந்தால்தான் அது சமூக ஜனநாயகம் சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த சமூக ஜனநாயகம் சிறப்பாக செயல்படணும்னா அங்க ஒரு நல்ல மனச்சாட்சி படைத்த, ஒரு தார்மீக மனச்சாட்சி படைத்த, ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒவ்வொருத்தரும் வேணும். அப்ப இந்த தார்மீக மனச்சாட்சியும் தேவை. மக்களை ஆள்வதில் எழுதப்பட்ட சட்டத்தை விட ஒழுக்கமான சமூகம் வேண்டும். எழுதுற சட்டத்தினால இது எவ்வளவு கிடைச்சிடாது. ஒழுக்கமான சமூகம் இருக்கணும், அதனுடைய பழக்க வழக்கங்கள் ஒழுக்கமாக இருக்கணும், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அம்பேத்கர் தன்னுடைய பார்வையில சொல்றதே ஒரு சமூக ஜனநாயகத்தின் பலமாக என்ன இருக்கும் அப்படின்னா சமத்துவம் இருக்கும், சுதந்திரம் இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும். இதுதான் லட்சியமாக இருக்கும். இந்த லட்சியமாக இருந்தால் பலம் பெற்று வரும். அப்ப அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா முதல்ல என்ன தேவைன்னா ஒழுக்கம் தேவை. இந்த வடியிலான அரசாங்கம் திறம்பட செயல்படுவதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கம் தேவை. இந்த ஒழுக்கம் சரிவராக இருந்தால் மட்டுமே இந்த சமத்துவமும் கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும், சகோதரத்துவம் கிடைக்கும், ஒரு தனி மனித முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு தனி மனித முன்னேற்றம் என்றால் சமுதாயம் முன்னேறிவிடும். இதுதான் இவருடைய ஒழுக்கத்தை பற்றி. சமூக பொருளாதார ஜன என்னென்னலாம் சொன்னோம்னாலும் வேரூன்றி இருப்பது ஒரு ஒழுக்கத்தை அடிப்படையாக வைத்து எல்லாரும் அவரவர் மனச்சாட்சிக்கு ஏற்ப, தன்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்ப நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பவர்கள், அந்த ஆளப்படுபவர்கள், ஆளுபவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா
அன்பு, பாசம், பச்சாதாபம் இந்த மாதிரி கண்ணியத்தோடு இருக்கணுமா. இந்த கண்ணியத்தோட இருந்தா தான் அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வந்து அழகா கிடைக்கும். அந்த ஒரு எண்ணிய லட்சியம் வந்து நீடேறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்பேத்கர் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையான மேற்கத்திய யோசனை, அதாவது மக்களின் அரசாங்கம் என்ன யார் சொன்னா நமக்கு? ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது. இந்த கெட்டிஸ்பர்க் அந்த மாநாட்டுல சொல்றாரு, மக்களின் அரசாங்கம், மக்களால் மக்களுக்காக, மக்களே ஆளும் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த மேற்கத்திய யோசனையை ஒரு வாழ்க்கை முறையாக இவர் கூறுறார். ஒரு வாழ்க்கை முறையாக, ஒரு அண்ணன் தம்பி உறவா, ஒரு குடும்பமா, ஒரு பிணைப்போடு, ஒரு அன்பு இருக்கணும், அங்க பாசம் இருக்கணும், எல்லாமே இருக்கின்ற பிணைப்போடு இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக அந்த இருக்கணும். அப்படின்னா ஜனநாயகத்தை ஒரு வாழ்க்கை முறையாக இவர் நம்புகிறார். ஒரு வாழ்வு, ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்வு. இந்த வாழ்க்கை முறையை நம்ம தெளிவா புரிஞ்சிட்டோம்னா தான் சக மனிதர்களுக்கு மரியாதை அளிக்க முடியும். சக மனிதர்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த மரியாதையோடு அவர்களுடைய அணுகுமுறை நமக்கு இருந்ததுன்னா தான் இந்த ஜனநாயகம் சிறப்பான சமூக ஜனநாயகமாக இருக்கும். இன்னைக்கு வந்து பெரிய போட்டி உலகமாக இருக்கிறது. எல்லாத்துலயும் போட்டி. ஒரு சக மனிதனை அவனை விட அடுத்து நம்ம முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக அந்த போட்டி இருக்கலாம். ஆரோக்கியமான போட்டியாக இருக்கலாம். ஒரு வெறித்தனமான போட்டி அங்க இருக்கக்கூடாது. ஒரு அன்பு இருக்கணும் அந்த போட்டியில கூட. ஒரு ஆரோக்கியம் இருக்கணும் ஒரு போட்டியில. ஒரு பாசம் இருக்க வேண்டும். இந்த பிரதிநிதிகள் எல்லாம் இந்த விதமான பிணைப்போடு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு அன்போட பிணைக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் எளிதாக கிடைச்சிடும். போட்டி இருக்காது. போட்டி இருந்தா கூட அது ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கும். அப்ப ஜனநாயகங்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா, வெறும் ஒரு அரசாங்க வடிவம் மட்டுமல்ல, முதன்மையாக தொடர்புடைய ஒரு வாழ்க்கை முறையாக, ஒரு தொடர்ந்த அனுபவமாக நம்ம பார்க்கிறோம். அடிப்படையில் சக மனிதர்களுக்கு மரியாதையும் வழங்குகிறது, மரியாதைக்குரிய ஒரு அணுகுமுறையும் தருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்துல இந்த ஜனநாயகங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கிரேக்கர்கள் பாத்தீங்கன்னா ஏதேன் அங்கதான் வந்து முதல்ல நம்ம ஜனநாயகம்லாம் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அங்க ஜனநாயகம் வந்து ஜனநாயகம்னு சொன்னோம்னாவே மக்களாட்சி. மக்கள் எல்லாரும் அதுல வந்து கலந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு உரிமையை வழங்கினாதான் அது வந்து சிறந்த மக்களாட்சி. ஆனா இந்த ஏதென்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கல உரிமை. எல்லாருக்கும் வாக்கு அளிக்கின்ற உரிமை கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவர்களுக்கு மட்டும் வாக்குரிமை வந்தது. அப்படி பாக்குறப்ப அந்த நாட்டினுடைய ஒரு மிக குறைவான மக்கள் மட்டும்தான் அந்த ஜனநாயகத்துல பங்கெடுத்துக் கொள்றாங்க. அப்ப அந்த ஜனநாயகமே வேற மாதிரி இருக்கு. ஏதனியனுடைய ஜனநாயகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்ப நவீன காலத்துல இருக்கிற ஜனநாயகத்திற்கும் ஏதனிய ஜனநாயகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அரசியல்ல பங்கெடுத்துக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட மக்களை மட்டும் கொண்ட ஜனநாயகம் தான் இருக்கு. ஒரு 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 நாட்டினுடைய 1/4 பங்கு மக்கள் மட்டும்தான் அந்த ஜனநாயகத்துல பங்கெடுத்துக்குவாங்க அரசியல்ல. 3 பங்கு பிரிவினர் வந்து வெளியில இருப்பாங்க. அப்ப இது எப்படி ஜனநாயகம் நம்ம சொல்ல முடியும்? மக்களாட்சின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதே போல நம்ம வந்து ரொம்ப